வணக்கம் உறவுகளே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 முருங்கை மரம் மாட்டை வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சுதுங்க. இந்த வாழைக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் எடுத்து விட்டா போதுங்க, எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்காம்பு தலையில் வந்துட்டு சின்ன சின்ன புழுக்கள் விழுந்துருதுன்னு சொன்னாங்க. இந்த மழை பெஞ்ச உடனே வந்துட்டு அந்த புழுக்களெல்லாம் நீங்கிருதுங்க. அதே மாதிரி செங்காம்பு முருங்கை தலைங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நிறைய வகைகள் இருக்குதுங்க. அந்த செங்காம்பு தலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாக வந்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா, எல்லாத்துலேயுமே செங்காம்பு இருக்கும், கருவேப்பிலையும் செங்காம்பு இருக்கும், அதே மாதிரி முருங்கை தலையும் செங்காம்பு இருக்கும். அந்த செங்காம்பு தலை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க செங்காம்பு முருங்கை மரங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த செங்காம்பு தலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு செவப்பாக வருங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு, இந்த செவப்பாக வருதுங்களா. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கருங்காம்பு தலையும் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியும். இது செங்காம்புங்க. இது தலைஞ்சதுன்னா பார்த்தீங்க அப்படின்னா தொழிலுக்கு பற்றி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா கருங்காம்பு முருங்கை தலைன்னு சொல்லுவாங்க. பாருங்க இதில் வந்துட்டு அந்த செவப்பு இல்லைங்களா. ஸோ செங்காம்பு கருங்காம்புங்க ரெண்டு வகை வந்துட்டு நம்மகிட்ட இருக்குதுங்க. பாருங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மரங்கள் தாங்க. சரிங்களா, எங்கேயுமே விதை வாங்கி நம்ம போடல. பாரம்பரியமாக இந்த செங்காம்பு தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பெரியம்மா கிட்ட கிடச்சிதுங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு குச்சி வாங்கி வச்சு ஒரு மரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50-60 மரமாட்டம் நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டோம். பாய் மக்கள்.